This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் வீடுகளையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து லைட்டாக நம்ம மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கிடுவோம். உளுந்து வந்து நிறம் மாறக்கூடாது, ஆனால் அந்த வறுக்கும்போது அந்த வாசனை வரணும். அந்த அளவுக்கு வரும்போது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இதை அப்படியே ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு நம்ம எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம், வறுத்த மாவும் எடுத்துக்கலாம், வறுக்காத மாவும் எடுத்துக்கலாம். நான் வறுத்த மாவு தான் எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு வீட்டிலே தயார் பண்ணது. 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் உளுந்த மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது சரியான பதமாக இருக்கும். இப்போ 2 மாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே முதல்ல நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து நெய் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 குழிக்கரண்டி நெய் நல்லா சூடு பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா எல்லா மாவுலையும் சேர்ந்து கலந்து வரணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கலந்துக்கலாம், ஏன்னா நெய் சூடாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சு லைட்டாக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கிட்டு அந்த நெய் எல்லா இடத்துலையும் நல்லா பரவிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா முறுக்கு நல்லா வராது. அதனால் முறுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை விட தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் சுத்துக்குழல் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு அச்சு உள்ளதான், ஒரே ஒரு ஓட்டை உள்ள முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஸ்டார் அச்சு, இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டியில் நம்ம லைட்டாக அப்படி சுற்றி விட்டுக்கிடுவோம். நல்லா ஒன்று போல சுற்றுங்க. எப்படினாலும் சுற்றிக்கலாம். முறுக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். நம்ம சைஸ் வந்து நம்ம வீட்டுக்கு செய்கிறனால எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கரண்டியில் நம்ம சுற்றி எடுத்துக்கணும். இதே மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு கரண்டியில் நம்ம சுற்றி எடுத்துக்கிடுவோம். பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெய் நான் அன்றைக்கி செக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. ரொம்ப சூடாகிடக்கூடாது, எண்ணெயும் மிதமான தீயில தான் இருக்கணும். அப்புறம் இல்லைன்னா அந்த முறுக்கு வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும், அப்படி தனித்தனியாக போயிடும், அந்த காராச்சவு மாதிரி ஆயிரும். அதனால் மிதமான தீயிலே வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு இதில் முறுக்கு வந்து ஒரு 6 முறுக்கு 7 முறுக்கு சுற்றிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் பாத்திரத்தில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் வெந்து வரணும். இப்போ நல்லா கொதியெல்லாம் அடங்கிருச்சு, முறுக்கு அடியில் படிஞ்சது, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம்.
இப்போ 2 சைடும் இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்க, இத நம்ம இப்படி டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கலாம். அவ்வளவா எண்ணெயே குடிக்காது. இந்த முறுக்கு மாவு ரொம்ப சுவையா இருக்கும். இதே மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வேற மாரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.